வணக்கம் மாணவர்களே. ஆத்திச்சூடியில் இன்று நாம் 5வது ஆத்திச்சூடியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு வரி ஆத்திச்சூடி அது உணர்த்தும் கருத்தை நமக்கு படக்கதைகள் மூலமாக விளக்கி சொல்லி இருப்பாங்க இல்லையா? இப்போ இந்த படக்கதை என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, தெருக்கூத்து நடிச்சு காண்பிக்கிறாங்க. தெருக்களில் திரைச்சிலைகளை அமைத்து இங்க பாருங்க, நமக்கு ஏதேனும் ஒரு கருத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னா வந்து நடிச்சு காண்பிப்பாங்க. இதை இந்த சிறுவர்கள் சிறுமியர் எல்லாரும் அமர்ந்து பார்க்கிறாங்க. அந்த தெருக்கூத்து பார்த்து முடிச்ச பிறகு அதை பற்றி தங்களுக்குள்ள உரையாடுறாங்க, விவாதிக்கிறாங்க. பாருங்க, இந்த சிறுமி அருமையான நாடகம் அப்படின்னு சொல்றா. இந்த சிறுவன் நடிப்பு மாதிரியே இல்ல, தத்ரூபமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். இந்த சிறுவனை பாருங்க, எவ்வளவு வேகமா சிலம்ப சுற்றுனாங்க, பிரமிப்பா இருந்தது இல்லையா அப்படிங்கிறான். அடுத்து இந்த சிறுமி, அவங்க நடனம் ஆடும்போது எனக்கும் ஆடணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்றா. இந்த சிறுவன் சொல்றான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த திரையில ஓவியங்கள் வரைந்திருந்தாங்க இல்லையா, அதுதான் அப்படிங்கிறான். இந்த சிறுமி சொல்றா, அந்த அக்கா ஒரு பாட்டு பாடுனாங்களே, அது இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றா. இறுதியாக இந்த சிறுவன் என்ன சொல்றான், நமக்கு பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்வோமா அப்படின்னு கேட்கிறான். பாருங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கலை பிடித்திருக்கு. இந்த சிறுமிக்கு பாடல் பாடுதல், இந்த சிறுவனுக்கு ஓவியம் வரைதல் பிடிச்சிருக்கு, இந்த சிறுமிக்கு நடனம் ஆடுதல் பிடிச்சிருக்கு, இந்த சிறுவனுக்கு வீர தீர சாகசங்கள் செய்யணும், சிலம்பம் மாதிரி கலைகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கு. இந்த சிறுவனுக்கு நடிப்பின் மீது ஆர்வம் உள்ளது. இந்த சிறுமியால அந்த நாடகத்தை பற்றி நல்லா புரிஞ்சு கொள்ள முடிகிறது. திரைக்கதை உருவாக்குற திறமை கூட அந்த சிறுமிக்கு இருக்கலாம். இதே மாதிரி நமக்குள்ள திறமைகளையும் நாம வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு இந்த சிறுவன் சொல்றான். சரி, இப்ப ஆத்திச்சூடி என்னன்னு பார்க்கலாமா? வித்தை விரும்பு. வித்தைனா கலைகள். இப்ப நாம சொன்னோம் இல்லையா, பாடல் பாடுதல், ஓவியம் வரைதல், நடனம் ஆடுதல், இந்த மாதிரி கலைகள் நம்மோட ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒன்று பிடித்த செயல் கண்டிப்பாக இருக்கும். அதை மேலும் மேலும் மெருகேற்றிக் கொள்வதற்கு நாம விரும்பணும். சரியா? இப்போ உங்களுக்கு செய்தி வாசிப்பாளர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்குதுன்னா என்ன செய்யணும்? செய்தித்தாள்களை எடுத்து சத்தமாக வாசித்து பழகணும். ஏற்ற இறக்கத்துடன் தெளிவான உச்சரிப்புடன் வாசித்து பழகணும். அப்பதான் அதுல நீங்க தேர்ச்சி பெற்றவங்களாக மாற முடியும். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலையை நீங்களும் வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்றீங்களா? நன்றி மாணவர்களே.